கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு உதவி, நமக்கு ஒரு மேன்மை, நமக்குடைய ஒரு உயர்வு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உழைப்பை அதிகமாக நம்ப வேண்டாம். நம்முடைய திறமையை முன்னுக்கு நிறுத்த வேண்டாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது அந்த நிறுவனம், அந்த அரசாங்கம், இப்படி எதையும் முன்னால் நிறுத்த வேண்டாம். இதில் நான் இணைஞ்சிட்டேன்னா, இவங்க எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நான் வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவேன், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்ற உயர்வு திருப்பமுனை வந்துடும் என்று தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட அவருடைய மகனே மகளே, அப்படி நினைக்க வேண்டாம். 100% நம்முடைய உயர்வு, நம்முடைய மேன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயருக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே இது எதற்காக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய உயர்வையோ உன்னுடைய மேன்மையையோ உனக்கு வர வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையோ ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட இல்லை, அதே போல் ஏதோ ஒரு மனுஷனாலையும் அதை தடை செய்ய முடியாது என்பதுதான். ஆகவே நாம் நம்முடைய பார்வையை கூர்மையாக்குவோம். இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்குள்ளாக, அந்த பெயருக்குள்ளாக நம்முடைய பார்வை, பேச்சு, சிந்தனை அடங்கட்டுமே. ஏனென்றால் நம்முடைய உயர்வு அவருடைய நாமத்துக்குள்ள, பெயருக்குள்ளே இருக்கும்போது நாம் அங்கே இங்கே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சிட்டாங்களாம், அவங்க முகம் வெட்கப்படுவதே இல்லையா. ஆகவே நம்முடைய உயர்வு அவருடைய நாமத்துக்குள்ளே தான் இருக்குது. அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். ஆகவே அவருக்குள்ள இல்லாத ஆசீர்வாதங்கள் வெளியில் இல்லவே இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன முடிவெடுக்க போகிறோன்னா, நான் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறேன், நான் மேன்மை அடைய விரும்புகிறேன், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று இந்த பூமியில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக வாழ விரும்புகிறேன் என்ற ஒரு ஆசை, வாஞ்சை, தீர்மான லட்சியம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்கள் பார்வையும் பேச்சும் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளதாக காணப்படட்டுமே. இவரே என்னை உயர்த்துவார், இவரே என்னை மேன்மைப்படுத்துவார், இவர் மட்டும் என்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா வேறு யாராலும் அந்த உயர்வை தடை செய்ய முடியாது என்று அவருடைய வல்லமையுள்ள நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கலாமே. அப்படி வைத்தால் நிச்சயமாக நாம் உயர்வோம். நம்மளுடைய வளர்ச்சியை உலகத்தின் எந்த சக்தியும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆகவே எழும்புங்கள், விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பற்றுதல் நமக்குள்ள உண்டாகும் போது நிச்சயமாக நாம் செழிப்போம், ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். அதில் மாற்றமே கிடையாது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே, எங்கள் யாவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் பார்வை, பேச்சு, சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக ஒருமுகப்படட்டும். ஆமாண்டவரே, வேறு எதையும் நாங்கள் நோக்கி பார்ப்பதை காட்டிலும், காலத்தையும் நேரத்தையும் அதற்காக செலவு செய்வதை காட்டிலும், உங்கள் சமூகத்தில் அமர்வதும் உங்கள் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைப்பதுமே எங்களுடைய முழு மூச்சாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் மேன்மையும் ஆண்டவரே உம்முடைய சகாயத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் அன்புள்ளவராக இருக்கிறீர். ஆகவே அந்த அன்புள்ள தெய்வம் எங்களை உயர்த்து காட்டுகிறேன். நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.